ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வஞ்சரம் மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கின மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாழை இலையில் இந்த மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற மீனை சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் துண்டாக சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா பெரிய மீனை அப்படியே ஃப்ரை பண்ணி கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லா மீனும் சேர்த்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இலையை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்துட்டு அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணிவிட்டு நான் தவா ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே கூட ஒரு நூல் வச்சு கட்டிட்டு அதை தவா ஃப்ரை பண்ணலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் டைட்டாக சீல் பண்ணிக்கலாம், மசாலாலாம் வெளியே வராத மாதிரி. எல்லாம் சீல் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்ல வச்சு ஒவ்வொரு சைடும் 10 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஒரு சைடு குக் ஆனதும் கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் பொழிச்சது ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.